உங்கள பொறுத்தவரைக்கும் இளம் வயதிலேயே நீங்க நடிக்க வந்துட்டீங்க. நீங்க இந்த சினிமா உலகத்துல எத்தனை பேர காதலிச்சிருக்கீங்க? உங்கள எத்தனை பேர் காதலிச்சாங்க? காதல் எதிர் என்னங்க காதல் இப்பதான் சொன்னீங்களே இவங்க ம். 2 பேரும் மத்த எல்லாமே கல்யாணம் ஆனவங்க தானே. ம். கார்த்திக் சார் ம். இருக்கட்டும், பிரபு சார் இருக்கட்டும், எல்லாமே ஆல் மேரிட். நான் அததான் நடிக்கும் போது தான் நாங்க அதுக்கப்புறம் ஐ ஹாவ் மை திங்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து நார்த் இந்தியன் மேல தான் மேபி பாம்பே போயிருந்தா இருக்கும். நம்ம பண்ணது எல்லாமே சவுத் இந்தியன் தான். எனக்கு கன்னடா பண்ணிருக்கேன், தெலுங்கு பண்ணிருக்கேன். ஸோ அந்த எண்ணம் கிடையாது. மை க்ரஷ் வாஸ் ஓன்லி நார்த் இந்தியன். அப்பவே இந்தியால நடிக்க போயிருந்தா நிச்சயமா கல்யாணம் பண்ணிருப்பீங்க. காலேஜ் கேர்ளா இருந்தா கண்டிப்பா வந்து அந்த மாதிரி பண்ணிருக்கணும். பட் இந்த மாதிரி நடந்ததுனால 2005ல அப்பா அது தென் ஐ டிசைடட் வில் கோ டு அவர் ஓன். நீங்க மதர் டங் தெலுங்கா இருந்தாலும், தமிழ்ல நடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நடிச்சதுன்னா கன்னட படம் தான். தெலுங்கு படம் ஆக்சுவலி எனக்கு பண்ண இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. பிகாஸ் ஐ ம். வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் அப்போ வந்து தெலுங்கு ரொம்ப கிளாமரஸாக இருந்தது. நீங்கள் அந்த டைமில் 2000 பார்த்தீங்களன்னா தெலுங்கு படம்னா கலர் கலர் ட்ரெஸ் போடுறது, சில படங்கள் இருக்கலாம் ஹீரோயின் ஓரியன்ட், பட் மோஸ்ட்லி கிளாமரஸாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் பிஸி இன் தமிழ். அப்புறமா அப்பாவுக்கு பிடிக்கும் நம்ம மொழி நீ பண்ணணுன்ட்டு ஒரு இவி சத்யநாராயண் சார் பண்ணியிருக்கேன் ஒரு படம். ஆமா. அப்புறமா 2 ஃபிலிம்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப பண்ணல. ஸோ ஐ வாஸ் கம்ஃபர்டபுள் இன் தமிழ் அண்ட் கன்னடா. நான் ட்ரை பண்ணல தெலுங்கு போயிட்டு பண்ணணுன்ட்டு எனக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் தெலுங்கு எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஹைதராபாத் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப கிளாமரஸாக பண்ணால் கூட ஒரு மாதிரியாக இருக்கும் சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு நான் இது பண்ணல. ஒரு பக்கம் ரகுவரன், ஒரு பக்கம் பிரகாஷ் ராஜ், இப்படி பல பேரோட எல்லாம் நடிச்சிருக்கீங்க. ராதா ரவி சாரோட பண்ண எல்லாமே ஆமா. பிரகாஷ் ராஜ் சார். அண்ட் பிரகாஷ் ராஜ் சார் ஐ திங்க் இன்னொருத்தர் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தது அப்போ சம் ஹீரோஸ்க்கு. ஐ வாஸ் அலர்ஜிக் டு ஸ்மோக்கிங். எனக்கு வந்து ஸ்மோக்கிங் பண்ணால் இப்போ நம்ம லஞ்சோ ஏதாவது சாப்பிட்டு என்னோட வயிற்றுலேருந்து அந்த புகை வர மாதிரி எனக்கு ஃபீலிங். அண்ட் ஸ்மோக்கிங் வந்து எனக்கு யாருமே ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால வந்து ஐ வாஸ் நாட் கம்ஃபர்ட். சி வென் யூ ஒர்க்கிங் யூ ஷுட் அந்த ஸ்மெல் வந்தால் கஷ்டம். ஸோ நான் வந்து சொல்லிடுவேன், சார் நீங்கள் ஸ்மோக் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து அந்த டைலாக் வாசனை வருதுன்னு. சத்தியமாக சொல்கிறேன், எவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் தெரியுமா அவங்க வந்து எனக்காக வந்து செட்டில் ஸ்மோக் பண்ணாமல் இருந்தாங்க. காம்பினேஷன் சீன்ஸ் வரும்போது பிரகாஷ் ராஜ் சார் கூட அப்படி தான். ஸோ அதெல்லாம் நான் வந்து ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு அம்மா சொல்லிடுறேன், அம்மா நான் இங்கே குடிக்கலம்மா அங்கே போய் குடிச்சிட்டு வர அப்படி பிரகாஷ் ராஜ் சார் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு அப்படி பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ, நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி பண்ண மாட்டாங்க. பட் அதுதான் எனக்கு இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச விஷயம். அண்ட் தட் யூனிட்டி இருக்குது. இவங்க அந்தக்காரங்க, அந்த ரிலீஜன், இந்த ரிலீஜன், இவங்க வந்து அப்படி அந்த காஸ்ட் ஃபீலிங் வந்து தமிழில் இல்லை. பட் மற்ற மொழியில் கொஞ்சம் இருக்குது.